சினிமாவில் காமிக்கிற மாதிரி ரொம்ப நேரம் முன்னாடியே போய் கியூவெல்லாம் நிற்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சிகாகோ வர மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன வந்து விசிட் பண்ணுங்கள். நான் ஒரு 6 டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதுலேயே சீப்பஸ்ட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு $750. ஹை வியூவர்ஸ், நம்ம நிறைய பேர் வெக்கேஷனுக்கு ஃபாரின் ட்ரிப் போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கோம். பட் பாஸ்போர்ட், வீசா, அப்புறம் அதுக்காகிற செலவு அதெல்லாம் நினச்சி பயப்பட்டு அந்த பிளானையே ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அமெரிக்காவுக்கு டூரிஸ்ட்டாக சுற்றி பார்க்க வரணுன்னா என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா எவ்வளோ செலவாகும், எங்கே தங்கலாம், எங்கே சாப்பிட்லாம், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் பார்ப்போம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தீங்க அமெரிக்கா வந்து சுற்றி பார்க்க எவ்வளோ செலவாகும்னு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபாரின் ட்ரிப் போகணுன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுற விஷயம் பாஸ்போர்ட் தான். இந்தியாவில் இப்போ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். தட்காலில் அப்ளை பண்ணிங்கன்னா 2-3 வீக்ஸ்லேயே உங்களுக்கு பாஸ்போர்ட் கைக்கு வந்துடும். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட்டோட எக்ஸ்பைரி டேட் வந்து ஒரு 6 மாதம் தள்ளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க யூஎஸ் வீசாக்கு அப்ளை பண்ணும்போது. ஸோ இந்த யூஎஸ் வீசாவோட பேர் பார்த்தீங்கன்னா B2 வீசா. இதுதான் டூரிஸ்ட்க்கு கொடுப்பாங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம DS-160 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன், நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, யூஎஸில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா, எங்கே தங்க போகிறீங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் தான் கேட்பாங்க. இது கொஞ்சம் அக்யூரேட்டாக ஃபில் பண்ணுறது நல்லது. ஏன்னா உங்கள் வீசா இன்டர்வியூ அப்போ இதை பார்த்து தான் உங்கள் ஆஃபீஸர் உங்களை கொஸ்டின் கேட்பாரு. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபேமிலியாக ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா 3 பேர் வரீங்கன்னா இருந்தால் 3 பேருக்கும் தனித்தனியாக இந்த DS-160 ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க. இதை ஃபில் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த DS-160 எங்கே போய் ஃபில் பண்ணணும்னு நான் லிங்க் மட்டும் போடுறேன். நீங்கள் இந்த DS-160 ஃபில் பண்ணும்போது அதை சேவ் பண்ணிட்டே வந்துருங்க. ஏன்னா சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு கனெக்ஷன் கட் ஆனால் நீங்கள் அப்படியே ஈஸியாக அப்ளிகேஷனை ரெட்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த DS-160 ப்ராசஸ் ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வீசாக்கு ஃபீஸ் பே பண்ணணும். ஆக்சிஸ் பேங்க் அந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வீசா ஃபீஸ் பே பார்த்தீங்கன்னா $160. இதே மாதிரி நீங்கள் 3 பேர் வர மாதிரி இருந்தால் 3 பேருக்கும் தனித்தனியாக நீங்கள் வீசா ஃபீஸ் கட்ட போகிறீங்க. இது கட்டி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இன்டர்வியூ ஸ்கெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்வியூ வந்து நம்ம 2 டேஸ் ஸ்கெட்யூல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் அப்பாயின்மெண்ட், செகண்ட் டே வந்து உங்களுக்கு ஆக்சுவல் வீசா இன்டர்வியூ. ஸோ இந்த இன்டர்வியூ நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அண்ணா சாலை அந்த ஃப்ளைஓவர் பக்கத்தில் இருக்கும். பயோமெட்ரிக்ஸ் வந்து இன்னொரு பில்டிங்கில் இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் எங்காவது அக்காமடேஷன் பார்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டே பயோமெட்ரிக் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 30 மினிட்ஸ் ப்ராசஸ் தான். நீங்கள் உள்ளே போனோன்னே உங்களை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுப்பாங்க, அப்புறம் உங்களோட ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ செகண்ட் டே உங்களுக்கு ஆக்சுவல் வீசா இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். இங்கே தான் வந்து நீங்கள் ஒரு 1-to-1 ஒரு ஆஃபீஸர் கூட போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். சினிமாவில் காமிக்கிற மாதிரி ரொம்ப நேரம் முன்னாடியே போய் கியூவெல்லாம் நிற்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 8 o'clock அப்பாயின்மெண்ட்னா ஒரு 7:30க்கு போனீங்கன்னா போதும். ஏன்னா ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி தான் ஒரு கரெக்ட் கியூ ஃபார்ம் பண்ணி நம்மளை உள்ளே அனுப்புவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் வீசா இல்லை ஒர்க் வீசா அந்த மாதிரி வந்து டூரிஸ்ட் வீசாக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் கொண்டு போகணும்னு எதுவும் க்ரைட்டீரியா கிடையாது. பட் என்னென்ன நீங்கள் வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் DS-160 ஃபில் பண்ணோன்னே அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் இருக்கும், அது கண்டிப்பாக வேணும். அடுத்து உங்களோட பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் உங்கள் வீசா அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே யாராவது தங்க போகிறீங்க இல்லை உங்கள் பசங்க யாராவது வீட்டுக்கு போகிறீங்கன்னா அவங்க ஏதாவது உங்களுக்கு இன்விடேஷன் லெட்டர்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க, அந்த லெட்டர்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அடுத்து உங்கள் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் அங்கே ஆக போகிற செலவை எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம். இது ரிக்குவயர்மெண்ட் இல்லை, பட் வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது தான். ஸோ அடுத்து நம்ம ஆக்சுவல் வீசா இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இன்டர்வியூ வந்து இங்கிலீஷில் தான் இருக்கணும்னு இல்லை. நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஸ்கெட்யூல் பண்ணும்போதே உங்களுக்கு நேட்டிவ் லாங்குவேஜ் லைக் தமிழ், தெலுங்கு அந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் இன்டர்வியூ அந்த லாங்குவேஜில் நடக்கும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எதுக்காக நீங்கள் போகிறீங்க, வாட் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் விசிட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் கிளியராக கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டீங்கனாலே உங்கள் வீசா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்கள பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க, அவங்க அட்ரஸ் என்ன, அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து நான் சும்மா ஒரு ஹாபிக்காக போகிறேன் இல்லை ட்ராவல்காக போகிறேன் அப்படின்னா உங்கள் ஐட்னரி லைக் இந்த ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கேன், இந்த ஹோட்டலில் தங்க போகிறேன், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். அவங்களும் கொஞ்சம் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் பண்ண சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. அடுத்து உங்கள் ட்ரிப்புக்காகிற எக்ஸ்பென்சஸ், யூஎஸ் இமிக்ரேஷன் வந்து ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் அமெரிக்காவுக்கு டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஒரு $230 செலவாகும் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் 18,000 ரூபா செலவாகும் நம்ம ஒரு கணக்குப்படி. ஸோ உங்கள்கிட்ட ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் கேட்டால் நீங்கள் இதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்கள் பாஸ்புக் இல்லை சேலரி ஸ்லிப்ஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப் அந்த மாதிரி ஏதாவது காமிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணி அந்த ஆஃபீஸரை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 years மல்டிபிள் என்ட்ரி டூரிஸ்ட் விசா கொடுப்பாங்க. மல்டிபிள் என்ட்ரிஸ்னால் இந்த 10 yearsல நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணால் வந்துட்டு போய்க்கலாம். பட் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா 6 மாதம் தான் இருக்க முடியும்.
7th மந்த் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு போயிட்டு திரும்ப யூஎஸ்குள்ளே வரணும். சில பேர் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, உள்ளே வந்து கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்குது, பட் அதை நம்ம அவ்வளோ டீட்டெயில்டாக பார்க்க வேணாம். அடுத்து நம்ம மெயினான டாபிக் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபாரின் ட்ரிப் போனோம்னாலே ஃபர்ஸ்ட் பெரிய எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் தான். ஸோ அமெரிக்கா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சீசனுக்கு புக் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் மாறும். இந்த மே டு ஜூலை, ஆகஸ்ட், அப்புறம் டிசம்பர், ஜான்வரி அந்த மாதிரி டைம்லாம் டிக்கெட் ப்ரைஸஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அப்போ தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்புறம் நியூ இயர், கிறிஸ்மஸ்னால் இங்கேருந்து இந்தியாவுக்கு வெக்கேஷன் போவாங்க. நான் ஒரு 6 டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதுலேயே சீப்பஸ்ட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு $750. ஸோ உங்களுக்கு ஒரு 800 to 1000 அந்த மாதிரி டிக்கெட் கிடைச்சா அதுவே ஒரு நல்ல ப்ரைஸ் தான், நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம். ஸோ வந்ததுக்கப்புறம் தங்குற செலவு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் லாட்ஜ் இருக்கிற மாதிரி இங்கே நிறைய மோட்டல்ஸ் இருக்கும். இந்த மோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டுக்கு வந்து $50, $55 அப்படி சார்ஜ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் மேரியட் அந்த மாதிரிலாம் ஸ்டே பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கே $120 சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஏர்பிஎன்பி நம்ம ஊர் பேயிங் கெஸ்ட் கான்செப்ட் மாதிரி தான். அவங்க சொந்த வீட்லேயே ஒரு ரூமை மட்டும் கெஸ்ட்டுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு $200 to $300 அந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட் எக்ஸ்பென்ஸ். இங்கே நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், மெக்டொனால்ட்ஸ், சப்வே அந்த மாதிரி. அங்கே போய் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு வேலைக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு $7-8 ஆகும். அதே நீங்கள் ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட் டைப் போனீங்கன்னா ஒரு ஆளுக்கே ஒரு $15-16 ஆகும். நம்ம ஊரில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய பஸ்ஸஸ் கிடைக்கும் அவுட்டரில் கூட. பட் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா மட்டும்தான் பஸ்ஸஸ், ட்ரெயின்ஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். நீங்கள் அவுட்டர்லலாம் தங்கினீங்கன்னா பஸ்ஸஸ் இருக்காது. ஸோ நீங்கள் எங்கே போகணுன்னாலும் கண்டிப்பாக டாக்ஸி எடுக்கணும். இந்த டாக்ஸிக்கு பதிலாக ஊபர், லெஃப்ட் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் போனீங்கன்னாலும் நீங்கள் நயகரா, லிபர்ட்டி ஸ்டாச்சு அந்த மாதிரி எதுக்கு போனாலும் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு $40 to $50 என்ட்ரி ஃபீ இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து நீங்கள் அமெரிக்காக்குள்ளே ஃப்ளைட்ஸில் எங்கே ட்ராவல் பண்ணணுன்னா, சப்போஸ் நம்ம இந்தியாவில் சென்னை டு டெல்லி போகணுன்னா டிக்கெட்ஸ்லாம் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும். பட் அமெரிக்காவில் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். மினிமம் ஒரு $80 to $120 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய செலவு தான். கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 20 டே ட்ரிப்பை ஒரு 2 lakhsக்குள்ளே முடிக்கலாம் ஒரு ஆளுக்கு. லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. நிறைய பேர் டூர் வரவங்க இதை பற்றி மறந்துடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் யூஎஸ் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு டூரிஸ்ட் இன்சூரன்ஸ் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே டாக்டர்ஸ் விசிட்லாம் ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் சும்மா எதுக்காக போனீங்கனாலே ஒரு $100 to $150 ஆகும். ஸோ இன்சூரன்ஸ் நீங்கள் யூஸே பண்ணலன்னா கூட ஒரு இன்சூரன்ஸ் வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸோ எல்லாம் பிளான் பண்ணி ஓகே இது எல்லாமே கரெக்டாக நடந்துச்சுன்னா அடுத்து நீங்கள் யூஎஸில் லேண்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு இமிக்ரேஷன் நடக்கும். ஸோ நீங்கள் வேறு கண்ட்ரிலேருந்து வரதுனால உங்களை வந்து இங்கே நீங்கள் எந்த ஏர்போர்ட்டில் இறங்குறீங்களோ அங்கே உங்களை வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். எவ்வளோ நாள் தங்க போகிறீங்க, எங்கே தங்க போகிறீங்க, யார் உங்கள் செலவெல்லாம் பார்த்துக்க போகிறா, எப்போ திரும்பி போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கும் ஒன்றா தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நடக்கும். யாரோ ஒருத்தர் ஆன்சர் பண்ணால் போதும். இன்கேஸ் வர்ற உங்களுக்கு யாருக்குமே இங்கிலீஷ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேச வரலன்னா அந்த ஆஃபீஸர் பக்கத்தில் வேறு யாராவது கூப்பிட்டு நம்ம லாங்குவேஜ் பேசுகிறவங்களை கூப்பிட்டு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிப்பாங்க. ஒன்ஸ் இமிக்ரேஷன் முடிஞ்சதுன்னா உங்கள் ஃபார்மாலிட்டி எல்லாமே முடிஞ்சுது. நீங்கள் உங்கள் பேக்கேஜை கலெக்ட் பண்ணிட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிக்கலாம். இப்போ எம்பசிலாம் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் சிகாகோ வர மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராசஸ் பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, நான் அதை கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அமெரிக்கா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ்லாமும் பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விக்னேஷ். ஸ்டே சேஃப்.